வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நீரின்மையினால் விவசாயம் உள்ளிட்ட பல துறைகளுக்கு பாதிப்பு. சட்டமும் ஒழுங்கும் சீர்குலைந்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி குற்றச்சாட்டு. பசியாலவில் இடம்பெற்ற எதிர்ப்பு நடவடிக்கையின் போது பெற்றோருக்கிடையில் மோதல். பிரான்ஸ் பகிரங்க டென்னிஸ் கிண்ணத்தை 7வது தடவையாகவும் ரஃபால் நடால் வெற்றி கொண்டார். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். தெரிவு செய்யப்பட்ட மரக்கறி மற்றும் பழ வகைகளை கொண்டு செல்வதன் பொருட்டு கோடைகளை உபயோகிக்கும் சட்டம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படுவதாக கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நடைமுறையினை பின்பற்றாதவர்களை கண்டறியும் நோக்கில் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக அமைச்சின் செயலாளர் சுனில் எஸ் சிறிசேன தெரிவித்துள்ளார். மரக்கறி மற்றும் பழவகைகளை கொண்டு செல்லும் போது ஏற்படுகின்ற விரயத்தை குறைக்கும் நோக்கில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி கோடைகளை பயன்படுத்தும் நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த சட்டத்திற்கு குறித்த தரப்பிலிருந்து பாரிய எதிர்ப்புகள் எழுந்தன. இதற்கமைய குறித்த சட்டத்தை அமுல்படுத்தும் நடைமுறை 1 மாத காலத்திற்கு இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தெரிவு செய்யப்பட்ட 11 வகையான மரக்கறி மற்றும் 10 வகையான பழவகைகளை கொண்டு செல்லும் போது கோடைகளை உபயோகிக்க வேண்டும் என ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வெளியான வர்த்தமானியின் ஊடாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி தக்காளி, சுண்டைக்காய், கேரட், பாகற்காய், பீர்க்கங்காய், கோவா, சலாது, பசலி, பச்சை மிளகாய், வெள்ளரிக்காய், குடை மிளகாய் ஆகிய மரக்கறி வகைகளை கொண்டு செல்லும் போது கோடைகளை உபயோகிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கடினமான கடதாசிகள், அவ்வாறில்லையாயின் பலகையிலான கூடைகள், பிளாஸ்டிக் கூடைகள் உபயோகிக்கும் நடைமுறை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 11ஆம் தேதி முதல் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. 11 வகையான மரக்கறிகளுக்கு மாத்திரமே இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. மரக்கறிகளை கூடைகளில் கொண்டு செல்லும் நடைமுறை தொடர்பில் வர்த்தகர்கள், விவசாயிகள் மற்றும் விற்பனையாளர்கள் இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளனர். அமைச்சின் செயலாளர் வெளியிட்ட கருத்திற்கு அமைவாக இந்த சட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக கொழும்பு மேனிங் சந்தைக்கு நாம் இன்று சென்றிருந்தோம். பெரும்பாலான விவசாயிகள் இன்றும் பிளாஸ்டிக் கூடைகளை பயன்படுத்தவில்லை. வழமை போன்று மூடைகளில் பொருட்களை அனுப்பி வைத்தனர். பொருட்களை கூடைகளில் கொண்டு வந்து அம்மால் தொழிலை நடாத்த முடியாது. கூடைகளில் பொருட்களை கொண்டு வந்தால் தொழிலை கைவிட வேண்டிய நிலை ஏற்படும். கூடைகளில் பொருட்கள் கொண்டு வருவதனை மக்கள் விரும்பவில்லை. ஒரு மூடையில் கொண்டு வர வேண்டிய பொருட்களை 4 அல்லது 5 கூடைகளில் கொண்டு வர வேண்டிய நிலை ஏற்படுகிறது. கூடைகளில் கொண்டு வந்தாலும் மூடைகளில் கொண்டு வந்தாலும் அல்லது வேறு எந்த முறையில் பொருட்களை கொண்டு வந்தாலும் கொழும்பு மேனிங் சந்தையில் பொருட்கள் கொள்வனவு செய்யப்படும். டம்புளி பொருளாதார மத்திய நிலையத்திற்கு இன்று மாலை கூடைகளில் கொண்டு வருவதற்கு நியமிக்கப்பட்டிருந்த மரக்கறி வகைகள் வழமை போலவே கொண்டுவரப்பட்டன. இந்த செய்தி தொடர்பில் www.newsfirst.lk என்ற நமது இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்த கருத்துக்கள் அடுத்து. இந்த சட்டமானது மரக்கறி விலைகளை உயர்த்துவதற்கான ஒரு விடயமாக மாறலாம் என ரிகா சாலி தமது கருத்தினை தெரிவித்துள்ளார். பெருமளவு விரயங்களை தடுக்க முடிவதுடன் வர்த்தகர்களின் தேவைகளை நிறைவு செய்யும் இந்த நடைமுறை வரவேற்கத்தக்கது என புத்துவிலைச் சேர்ந்த ஷனாஸ் கூறியுள்ளார். பிளாஸ்டிக் கூடை சட்டம் சிறந்த நடைமுறையாக இருந்தாலும் நமது நாட்டுக்கு பொருந்துமா என்ற கேள்வியை பேட்ரிக் ஆந்தனி எழுப்பியுள்ளார். இவ்வாறாக பொருட்களை கொண்டு செல்லும் போது வீதிகளில் பாரிய வாகன நெரிசல் ஏற்படும் எனவும் இதனை சிறந்ததொரு முயற்சியாக நோக்கும் இடத்து மத்திய தர வருமானத்தை ஈட்டும் நாடாக இலங்கை மாறி வருவதனை அவதானிக்க முடிவதாகவும் ரைஸ் அகமது குறிப்பிட்டுள்ளார். பிளாஸ்டிக் கூடைகளை விற்பனை செய்வதற்கான புதியதொரு உபாயமே இதுவென ஆயிஷா நுஷ்ரா தமது கருத்தினை பதிவு செய்துள்ளார். மகாவலி பீவலியத்தைச் சேர்ந்த மக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தனர். போகஸ் வெவ ஆற்று பகுதியில் காணப்பட்ட மரங்கள் குழு ஒன்றால் வெட்டி அகற்றப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. புலனறுவை மகாவலி பீவலியத்தில் உள்ள போகஸ் வெவ நகரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது.
ஆற்றங்கரையில் காணப்பட்ட காடுகள் வெட்டி அகற்றப்பட்டுள்ளமை காரணமாக தமது பயிர்நிலங்கள் அடிவடைகளுடன் பல்வேறு சுற்றாடல் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக இவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த ஆற்றில் உள்ள நீர் எம் அனைவருக்கும் உரிய ஒரே ஒரு வளமாகும். இந்த வளம் இல்லாவிட்டால் எம்மால் வாழ முடியாது. விவசாயிகளின் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கு பதிலாக இந்த நீர் பற்றாக்குறைக்கு தீர்வாக இவர்கள் காடுகளை ஓட்டும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர். உண்மையில் இத்தகைய முட்டாள்தனமான அரசியல்வாதிகள் இருக்கின்ற பிரதேசங்களில் உள்ள விவசாயிகள் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் போகஸ்வேவ காட்டுப்பகுதி வரை ஊர்வலமாக சென்றனர். இதன்போது காட்டில் மரங்களை ஓட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த குழுவினர் இவ்வாறு தப்பியோடினர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று பிற்பகல் 15வது ஆசிய கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகளை பார்வையிடுவதற்கு கொழும்பு சுகததாச உள்ளக அரங்கிற்கு வருகை தந்தார். சுகததாச விளையாட்டரங்கிற்கு வருகை தந்த ஜனாதிபதியை விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே வரவேற்றார். ஜனாதிபதி விளையாட்டுப் போட்டிகள் சிலவற்றையும் பார்வையிட்டார். ஆசிய கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகளில் பதக்கங்களை பெற்றுக் கொண்ட இலங்கை வீரர்களை ஜனாதிபதி இதன் போது நேரில் பாராட்டியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. சட்டம் மற்றும் ஒழுங்கு என்பன சீர்குலைந்துள்ளமையே இவ்வாறான பல்வேறு சம்பவங்கள் இடம்பெறுவதற்கான காரணம் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலிருந்தும் பதிவாகின்ற கொலை சம்பவங்கள், கடத்தல்கள், துஷ்பிரயோகங்கள், சிறுவர் துஷ்பிரயோகங்கள், கொலை சம்பவங்கள் என்பவற்றில் துரித அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு என்பன சீர்குலைந்துள்ளன. லஞ்ச ஊழல் என்பன அரசாள்கின்றன. இவற்றை அனைவரும் நன்றாக புரிந்து கொள்கின்றனர். නීතියේ ආධිපත්‍ය බිඳ වැටිලා අල්ලස දූෂණයේ රජ වෙලා මේවා හැම පුජ්‍යලයකම දැන් වෙනකොට හොඳින් වටහාගෙන තිබෙනවා. போதைக்கு முற்றுப்புள்ளி என்ற கொள்கை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் எவ்வாறு மதுபான உற்பத்தியில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் வினவினார். සන්ධාන ආණ්ඩුවේ ප්‍රමුඛතම සටන් පාඨයක් තමයි கூட்டமைப்பு அரசாங்கத்தின் பிரதான எண்ணக்கருவாக போதைக்கு முற்றுப்புள்ளி என்ற கொள்கை விளங்குகின்றது. நாட்டில் மது உற்பத்தி வீதத்தில் துரித அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. 2009ஆம் ஆண்டில் 96 மில்லியன் லிட்டர் மதுபானம் நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டாகும் போது 120 மில்லியன் லிட்டராக இதில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. போதைக்கு முற்றுப்புள்ளி என்றால் நாட்டின் மதுபான உற்பத்தியில் எவ்வாறு அதிகரிப்பு ஏற்பட்டது என நாம் வினவுகின்றோம். මතට තිතනම් කොහොමද මේ තරම් ශීඝ්‍ර වර්ධනයක් මත්පැන් නිෂ්පාදනයේ රට තුළ ඇති වුණේ කියලා අපට අහන්න සිද්ධ වෙනවා. இன்றைய நாளேடுகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. ஈரானின் மசகு எண்ணெய் ஏற்றுமதி வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் ஈரானுக்கு விதித்துள்ள தடையினை அடுத்து மசகு எண்ணெய் ஏற்றுமதி அங்கு வீழ்ச்சியடைந்துள்ளது. ஈரானில் நாளாந்தம் உற்பத்தி செய்யப்படும் மசகு எண்ணெயின் அளவு தற்போது 6 லட்சம் பீப்பாய்களாக குறைக்கப்பட்டுள்ளது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் ஐரோப்பிய ஒன்றியம் ஈரான் மீது விதிக்க உள்ள தடையினால் ஈரானின் மசகு எண்ணெய் ஏற்றுமதி மேலும் வீழ்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானின் மசகு எண்ணெய் ஏற்றுமதி வீழ்ச்சியடைந்தமையால் இந்த ஆண்டில் $10 பில்லியன் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக கணிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
சிவில் யுத்தம் இடம்பெற்ற பல்வேறு நாடுகளில் யுத்தத்தின் பின்னர் குற்றங்களில் அதிகரிப்பு காணப்பட்டாலும் எமது நாட்டில் அவ்வாறானதொரு நிலைமை ஏற்படுவதை அனுமதிக்க கூடாது என போலீஸ் மாதிபர் என் கே இலங்ககோன் தெரிவித்துள்ளார். மஹரகமவில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். சுயபத்வில எனப்படும் போலீசார் நட்புடன் கூடிய சேவையை பொதுமக்களுக்கு வழங்குவது தொடர்பிலான திட்டம் தொடர்பில் போலீசாருக்கு விளக்கமளிக்கும் நோக்கிலான 5வது செயலமர்வு மகரகம இளைஞர் சேவை சங்கத்தில் இன்று இடம்பெற்றது. சிவில் யுத்தத்துடன் ஆயுத பாவனை அதிகரிக்கிறது. யுத்தத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் ஏனைய மாகாணங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு கொள்ளையர்களிடம் கிடைத்ததை அடுத்து குற்றங்களில் ஈடுபடுகின்ற குழுக்கள் உருவாகின்றன. சட்டம் மற்றும் நீதி என்பன நிலைநாட்டப்பட்டதன் பின்னர் இத்தகைய குழுக்கள் உருவாகின்றன. அவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் இருக்கின்றமையே இதற்கான காரணமாகும். ஆயுத பாவனையை ஒழிப்பது தொடர்பிலும் சில வேளைகளில் அறிந்திருப்பார்கள். இந்த நிலையில் சிவில் யுத்தம் இடம்பெற்ற உலகின் பெரும்பாலான நாடுகள் அதனை அடுத்து குற்றங்களில் ஈடுபடுகின்ற குழுக்களின் ஆக்கிரமிப்பிற்கு உள்ளாகின்றன. ஆனாலும் அவ்வாறானதொரு நிலைமை ஏற்படுவதனை நாம் இதுவரை அனுமதிக்கவில்லை. தற்போது இடம்பெற்று வரும் கொள்ளை சம்பவங்களிலும் கொலைச்சம்பவங்களிலும் 50 முதல் 70% சம்பவங்களின் போது T-56 ரக ஆயுதமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறாயின் இந்த குழுக்களை நாம் இதுவரையில் கட்டுப்படுத்தாமல் இருந்திருந்தால் ஏனைய உலக நாடுகளில் இடம்பெற்ற அழிவினை போன்றே நமது நாட்டிலும் நிகழ்ந்திருக்கும். தேசிய சேமிப்பு வங்கி தி ஃபினான்ஸ் நிறுவனத்தின் பங்குகளை கொள்வனவு செய்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பரவலாக பேசப்பட்டது. பங்குகளை கொள்வனவு செய்த போது மோசடி இடம்பெற்றுள்ளதாக கூறி தேசிய சேமிப்பு வங்கியின் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவர் பிரதீப் காரியவசம் பதவியை ராஜினாமா செய்தார். தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ள போதிலும் இந்த கொடுக்கல் வாங்கல் பற்றி விரிவான விசாரணைகள் விரைவில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தி ஃபினான்ஸ் நிறுவனத்தின் பங்குகளை உரிமையாளர்களுக்கு மீண்டும் வழங்குவதற்கு பாதுகாப்பு மற்றும் ஒழுக்காற்று ஆணைக்குழுவின் அனுமதி கிடைத்தது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் லஞ்ச ஊழல் குற்ற விசாரணை ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு. அதன் தற்போதைய நிலைமை யாது? சில நாட்களுக்கு முன்னர் ஒருவரினால் இந்த ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அது தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு ஆணைக்குழுவால் தீர்மானிக்கப்பட்டது. அந்த விசாரணைகள் தற்போதும் இடம்பெற்று வருகின்றன. விமர்சன கட்டுத்து ஆரம்ப கரான விமர்சன